வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம வாழைப்பூ ஊறுகாய் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு 2 வாழைப்பூ அளவுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். பறிச்சிட்டு வந்தது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். இப்போ இதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 வாழைப்பூ அளவு இருக்கும். இதை நான் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த நரம்பு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 100 கிராம் புளி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, 100 கிராம் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 100 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கும் போது எண்ணெய். இப்போ என்ன பண்ணணும், இந்த வாழைப்பூ இப்படியேவும் போடலாம். நான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், பாதியை மிக்சியில் குறைசா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதாவது நைஸால் கிடையாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ இந்த பூண்டை நசுக்கி அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக. இப்போ வெறும் வாணலில் 2 ஸ்பூன் வெந்தயம், இதை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஊறுகாய்னாலே வெந்தயம், கடுகு, பெருங்காயம்தான். இப்போ இந்த வெந்தயம்லாம் வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கடுகு வெடிச்சிடும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூவை நசுக்கி எடுத்துகிட்ட பிறகு அதுலேயே நான் இந்த பூண்டெல்லாம் நசுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு இதையும் கொஞ்சம் குறைசா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திரியாக, கொஞ்சம் பாதியும் சின்னதுமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே அரைக்கலை. ஒரு பாதி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். தண்ணி துளி கூட சேர்க்கவே கூடாது. இப்போது இந்த பூண்டை நான் குறைசா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கடுகு வெந்தயம் பொடியை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெந்தயப்பொடி அரைச்சிட்டேன். இப்போ இந்த புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். இதை நான் மிக்சியில் போட்டு இதையும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது வாணலில் ஒரு 300 அளவுக்கு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் கொஞ்சம், சமையல் எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். முழுக்க நல்லெண்ணெய் சேர்க்கலை நான். நீங்கள் விருப்பப்பட்டால் முழுக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த இயற்கை செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஊறுகாய்க்கெல்லாம். இப்போ இது 300 mlக்கு ஒரு 150 ml நல்லெண்ணெயும் 150 நான் ரைஸ் பிராண்ட் ஆயிலும் சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம நசுக்கி வச்ச இந்த பூண்டை நசுக்கியும் போடலாம், இல்லைனா நம்ம மிக்சியில் குறைசா அரைச்சியும் போடலாம். ஏன்னா நிறைய பேர் பூண்டு நிறைய முழுசாக சாப்பிட மாட்டாங்க, நசுக்கி போட்டாலும். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது வெந்துடும். இதில் சாதத்தில் போட்டு கசக்கி சாப்பிட்றதுக்கு மேட்சாக இருக்கும். இப்போது இந்த பூண்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம நசுக்கி அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு இந்த பூண்டு, வாழைப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். இந்த வாழைப்பூவிலே பனியில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி அதில் போட்டிருந்தோன்னா தண்ணியே இல்லாமல் தான் இந்த ஊறுகாய்க்கெல்லாம் வைக்கணும். தண்ணி ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஸ்பூனு அதிலெல்லாம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஊறுகாவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஊறுகாவை வாங்கிறது போடுறத விட இல்லை ஈரம் இல்லாத ஸ்பூனு, கை சுத்தம் இல்லாமல் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வச்சுருந்தா நம்ம பத்திரமா வச்சுருந்தா 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். வெளியிலே வைக்கிறதுனா 15 நாள் வரைக்கும் செய்யலாம். அப்போ அந்த நம்ம ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நிற்கணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஊறுகாய் நல்ல நாள் பட வரும். மரக்கரண்டி போடணும். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்போது நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் மிளகா பொடி இதை சேர்க்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த அளவு காரம் தான் கொடுக்குறேன். இதுவே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போயும் இது ஆர்டருக்காக தான் செய்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நாம் அரைச்சி கொடுக்குறோம். இப்போது இதில் நம்ம காரத்துக்கு போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். புளியையும் சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிறதையே தான் போட்டு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போது நல்லா இந்த புளி தண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நமக்கு கொதிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச கடுகு வெந்தய பொடியை இதில் நான் சேர்த்துடுறேன். இது இறக்க போகும்போது தான் சேர்க்கணும். அதே மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு பெருங்காயம், இதெல்லாம் போட்டு
நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு புளியோடைய பச்சை வாடை போகணும். நம்ம எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணோன்னா புளியோட பச்சை வாடையே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இது வந்து இப்போ நம்மளுக்கு வாழைப்பூ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.